ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே வந்து நம்ம மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். பாருங்கள், எங்கள் பெரியம்மா தோட்டத்தில் காய்ச்சி நல்லா 2 குண்டு மாங்காய், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதோட நல்லா நல்லெண்ணெய், கொஞ்சம் தனி மிளகாய் பொடி கொஞ்சம், அவ்வளோதான். இதை மட்டும் போட்டு செய்ய போகிறேன் மாங்காய் பச்சடி. ஊறுகாய் மாதிரி தான் இருக்கும். நான் ஊறுகாய் விட டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா 10 டேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். சரி, வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு மாங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்குவோம். மாங்காய் இந்த அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டாச்சு. 2 மாங்காவை இந்த கட் பண்ணால் இந்த அளவு வருது. ஓகே, வாங்க செய்ய ஆரம்பிங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் நல்லாவே ஊற்றிக்கோங்க, இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கோங்க. பாருங்கள், வெந்தயம் இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும், கருகிற வேணாம், அப்போ ரொம்ப டேஸ்ட் கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போட்டிங்கனாலும் நல்லா வாசனையாக இருக்கும். ஓகே, இப்போ இது கூட மாங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படி எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. ஓகே, நான் வந்து சமையல் வீடியோ செய்யும்போது வந்து என் பேபி தூங்குறப்ப தான் நான் சமைக்கிற வீடியோலாம் செய்வேன். அதனால தான் நான் வாய்ஸ் ரொம்ப மெதுவாக பேசுவேன், இல்லாட்டி குரல் கிட்ட எழுந்துப்பான். ஓகே, இதில் வந்து இப்போ மேலே அப்படியே சால்ட் போட்டுடலாம். சால்ட் போட்டு அப்படியே எண்ணெயிலே வதக்கி விட்டுருவோம். இப்போ ஓரளவுக்கு போட்டு இது கூட வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்க்க போகிறேன். நான் தனி மிளகாய் பொடி போட்டால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அதனால் அதையும் சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே எண்ணெயிலே கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிளகாய் பொடி கலந்து விட்டாச்சு. எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த மாங்காய் வேகிற அளவுக்கு நான் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். பத்தலைனா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மாங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு மாங்காய் கீக்குள்ளே அப்படி வச்சுடுங்க. அதனால வேகட்டும். அப்புறம் லாஸ்ட்டில் வேகாமல் முழுசாக இருந்தது மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுவே போதும். ஓகே, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த தண்ணியில் வெந்துடும், போதும், தண்ணி சரியாக இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ ஆனால் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப இதுக்கு மேலே விட்டால் வந்து அந்த தோல்லேருந்து ஃபுல்லாக அதெல்லாம் கலந்து வந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். போதும். ஊறுகாயெல்லாம் போடணுன்னா 2 நாள் ஊற வச்சு செஞ்சு நிறையா வேலை இருக்குது. ஸோ அப்போலாம் செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சீக்கிரம் காலியாகிடும், ஈஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஆற வச்சுட்டு ஆறினோடனே ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே, எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Okay, bye.